வணக்கம். வைஷ்ணவி ஆயில்ஸ்லேருந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்ரோச் பண்ணாங்கன்ட்டு இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து ஒரு கஸ்டமர் என்னென்னா, எனக்கு கண்ணாடி பாட்டிலில் தான் கண்டிப்பாக உங்கள் நல்லெண்ணெய் வேணும், எனக்கு வேறு பிளாஸ்டிக் பாட்டில் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க ஆர்டர் பண்ணி. ஸோ நம்ம கண்ணாடி பாட்டில் அவருக்காகவே நம்ம செட் பண்ணி இந்த கண்ணாடி பாட்டில் வாங்கி கூட ஒரு 120 ரூபா கட்டினாப்புன்னு நினைக்கிறேன். சார் இவ்வளோ ரேட் வரும், பரவாயில்ல சார் எனக்கு கண்ணாடி பாட்டில் தான் வேணும் அப்படின்ட்டு நல்லெண்ணெய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறக்கும் சரி, ஒரு எண்ணெயோட குவாலிட்டி அடுத்த தரத்துக்கு நம்மளுக்கு தூக்கி கொடுக்குது. அந்தளவுக்கு ஒரு, அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் அதே எண்ணெய் தான் இருக்குது, இதில் கண்ணாடி பாட்டில் இருக்குது, இருந்தாலுமே அந்த குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்ணாடி பாட்டில். நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், நான் பிளாஸ்டிக் பாட்டில் வேறு வழி இல்லாமல், ஏன்னா எல்லா மக்களும் வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் கண்ணாடி நானும் மாறிடுவேன், டின் இல்லைனா டின்னு சில்வர் டின்னில் மாறிடணும். ஆனால் எதுக்கு இப்படி கொடுக்குறேன்னா, எல்லா மக்களும் வாங்கணும் என் எண்ணெயை. நல்ல பொருளை கொடுக்குறது மட்டும் விஷயம் இல்லை, அது எல்லாருக்கும் போய் சேரணும். ஹை கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும் போய் சேர்றது அது சரி இருக்காதுன்னு என்னுடைய யோசனை. ஸோ அதனால் இவர் வந்து எனக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு இதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காப்புல. இதை பேக் பண்ணுற வீடியோக்கு பாருங்கள். சாதாரண பபுள் ஷீட்லாம் பண்ண முடியல, இந்த மாதிரி ஒயிட்டில் இருக்கிற இந்த ஷீட்டில் தான் வச்சு பண்ண போகிறோம். அப்போ தான் டேமேஜ் ஆகாமல் போகும். ஸோ இந்த பாட்டில் எப்படி டேமேஜ் ஆகாமல் போகுதுன்ட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 1 or 2 days அவருக்கு போயிடும். ஸோ தேங்க்யூ.